கொடைய மடக்கடா அண்ணே, நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய், கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா. அடக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா, ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே, இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடு நீங்க? உன் தம்பில நானே. என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி, அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்த வேண்டியதானே? அடே, அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுனே அப்படிங்கிற. இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போயா. இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர். பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு, நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா, என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிது இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருறா. ஏய், அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா, நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலண்ணே. ஆமாங்க, ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே, நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா, இவன் முழுசா வளர்றதுக்கு இன்னும் 36 வருஷம் ஆகும். இவனே நல்லா கேட்டுக்கங்க. இந்த வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாது, வெறும் பக்தி தான். விடுதலை விடுதலை விடுதலை, விடக்கோழி என்ன கிண்ணம், சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா, நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழிய வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு, இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா. என்னது, ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேற சின்ன சாய் ஓட்டையில பாக்கலாம் பார்த்தா அதுல வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி, எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளவு ரேட்டு? கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ஏண்டா? டேய் அண்ணா, கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேள். நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்கானா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுன்னு போட்டுருவா. வேண்டாம் ராஜா,
அப்படிலாம் சொல்லாதடா. ஆ. தம்பியோட யான் படைக்கேஞ்சான். இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. போ, வீணா அடிப்படி சாவ போற நீ. போ போடி போ. மயிலு, இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி, என்னைக்குன்னா இளநில பிராந்தி ரெடியா? ரோச பாவம் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராச பையனுமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைகிட்டவா? கோயிலு வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறா நீ. நீ போடா. நீ போடா. வாடா. சபாத்து. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா, வாழ்க்கை பூரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் கோழி. ஐயோ, எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசப்போக முன்னாடி மனுஷனால என்ன பண்ண நடத்திட்டு இருக்கீங்க? ஏன்டா ஒன்னால அடி வாங்கமா, நான் அடி வாங்கமா? அம்மா எருமடிகள் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்டா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சிருந்தா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மிதிப்பான்னு உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளிய சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குங்க வெடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு டேய், இருந்தே. என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய், நரச்சமா கூப்பிடுறா. நரச்சம்மாவா? கருத்தமா கூப்பிடுறா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரை மதுரை போடா போடா மதுரை போடா. என்ன புருஷா, எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா, அது உன் பேருக்கு எழுதுதான். சுமாரா ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி புழுகாம இருக்கே 3 மாசம். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும். செமப்பா ஏடா, ஏடா? அடிக்கலையா இப்போ? அண்ணே மோசம் போயிட்டே மோசம் போயிட்டேன். என்ன நீ மட்டும் மோசம் போலனே, நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல, ஆமா. அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை, கெடுத்துட்டான். எப்படி? இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா. அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல, இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு? உனக்கு பிள்ளை பிறக்கலைன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல, அதுக்குதான். ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்து நிற்பதற்காக இவ வகுத்து காலி பண்ணிருக்கே, போயா வெளியே. போயா கருத்தம்மா, நீ அம்மா போற, நீங்க அப்பாவை நான் சித்தப்பாவாக போறேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ, சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? டேய், அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன, தாத்தான்னு கூப்பிட்டா என்ன, ஆக மொத்தம் குழந்தை விடு. குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுங்க.